Hello everyone. This is my first moto vlogging vlog. ஸோ ஒரு திடீர் பிளான், கடைசி 2 மணி நேரத்தில் பிளான் பண்ணது. நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வராத காரணத்தினால நாளைக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்றதுனால ஓகே என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் சடனாக பைக்கில் நம்ம வெளியில் போய்ட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்து ஒரு 1 இயர் முன்னாடி பைக்கில் ஒரு பெரிய டூர்லாம் போயிருக்கேன். ஸோ பைக்கில் வெளியில் போய்ட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சு. காலையில் பைக் எடுக்கிறதே வந்துட்டு ஒரு ரிஸ்கியான திங் தான். ஏன்னா யார்ட்டையும் சொல்லாமல் வேறு போகிறோம், திடீர்னு வேறு போகிறோம், லைக் பைக்கை தான் செக் பண்ணல. ஸோ தஞ்சாவூர் போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சு. தஞ்சாவூர் போயிட்டு கோயிலெலாம் பார்த்துட்டு அது ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக வரலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இப்போ அதுக்கப்புறம் ஓகே தஞ்சாவூர் போகிறதுக்கு வி குட் ஜஸ்ட் கோ, தூரமாக எங்கேயாச்சும் போயிட்டு வந்துடலாம், ஒரு நாள் நைட்டு தங்குற மாதிரி அப்படின்னு பிளான் பண்ணும்போது தான் கொடைக்கானல் போகணும் அப்படின்னு ஒரு சின்ன ஆசை வந்துடுச்சு. ஏன்னா ஒரு குட்டி ட்ரிப்னா கூட ஒரு ஹில் ஸ்டேஷன் ஏறி அந்த கிளைமேட் மாறுறதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்தோம்னா அது இன்னும் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு எக்ஸ்ட்ரீம்லி சடன் ட்ரிப். லாஸ்ட் 3 ஹவர்ஸில் பிளான் பண்ணது. மணி இப்போவே 5 ஆகிடுச்சு வேறு. இந்த ஏன் லேட் ஆச்சுன்னு நான் சொல்கிறேன். ஃபோனெல்லாம் ஆக்சுவலாக சார்ஜ் இல்லாமல் இருந்துச்சு நைட்டுனால. லைக் நான் ஒரு 20% தான் இருந்துச்சு. ஸோ ஃபோனு, இந்த கேமரா எல்லாத்தையும் சார்ஜ் போட்டுட்டு கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ஓகே காய், நான் பேசுகிறது எவ்வளோ தெளிவாக கேட்குதுன்னு தெரியல. மணி ஒரு 5:15 ஆக போகுது. கிளம்புனது லேட்டு தான். ஏன் லேட் ஆகிடுச்சுன்னா ஃபுல்லாக கிளம்பி கீழே வந்து வண்டியை பார்த்தோன்னே தான் எனக்கு 2 விஷயம் ஞாபகம் வந்துச்சு. இந்த வண்டியில் 2 மிரரையும் நான் கழட்டி வச்சுருந்தேன் அஸ்தட்டிக் பர்பஸ்களுக்காக. மிரர் இல்லாமல் சத்தியமாக லாங் ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. அதோட அது வந்து ஒரு தேவையில்லாத தலைவலி தான். அதோட மிரர் இருக்க பட்சத்தில் அது கொழுப்பு வேலை. அதனால் போயிட்டு மிரர் எடுத்துகிட்டு வந்து மாட்டிட்டு, ரெண்டாவது என்னன்னு பார்த்தா சீட்டு சிங்கிள் சீட்டு போட்டு வச்சுருந்தேன். நீங்கள் ஜிடிக்கெலாம் வந்து ஒரு சிங்கிள் சீட்டு போடுவானுங்க. இந்த வண்டி கம்பெனிலேருந்தே அப்படி தான் விட்டாங்க. நம்ம டபுள் சீட்டு வேணும்னா தான் மாடிஃபிகேஷன் பண்ணணும். சிங்கிள் சீட்டு போட்டே தான் விட்டாங்க. நம்ம அந்த சிங்கிள் சீட்டு போட்டால் அந்த பின்னாடி பேகெல்லாம் வச்சு கட்ட முடியாது. நம்ம ஷோல்டரில் போட்டாலுமே அது போயிட்டு ஃபிட் ஆகாது, ஒரு மாதிரி காண்டாக இருக்கும், நல்லா இருக்காது. அதனால் போயிட்டு சிங்கிள் சீட்டை கலட்டி டபுள் சீட்டு போட்டு இந்த 2 வேலை பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு 30 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வீணாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர ஒரு 4 மணிக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு இருந்தது 5 மணி ஆகிடுச்சு. பட் எப்படியோ இதுவே வந்து ரொம்ப ஒரு ஷார்ட் நோட்டீஸில் கிளம்புறது தான். நான் வந்து இவ்வளோ சீக்கிரம் எங்கேயுமே கிளம்புனதே கிடையாது. இவ்வளோ ஒரு அன்பிளான்டாக, அதோட இவ்வளோ இல்லை இருட்டுலேயும் நான் கிளம்புனது கிடையாது. எப்பயும் முடிஞ்சோன்னே தான் கிளம்புவேன். கண்ணாடி ரொம்ப நாள் கழிச்சு கண்ணாடியோட ஓட்டவும் ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. அதோட நான் வந்து வண்டியில் லாங்கு போயே வந்து 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. வண்டி இப்போ தான் ஆயிலெலாம் மாற்றி ஒரு சின்ன சர்வீஸ் போய்ட்டு வந்துச்சு. அதனால் பெருசாக செக்கப்பும் பண்ணல. ஒரு மாதிரி ரொம்ப அன்பிளான்டாக வந்திருக்கேன். என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. இந்த கேமராவுக்கு மைக்கெல்லாம் கிடையாது. நான் பேசுகிறது ஒன்றும் கேட்கலன்னா மன்னிச்சிக்கோங்க. இது இன்ஜினே வந்து டிராக்டர் மாதிரி அலறும். எனக்கு வாயில் வந்து ஃப்ளோவில் நிறையா வார்த்தை வருது, அதெல்லாம் போட முடியல வேறு. யார் பாப்பான்னு தெரியல. இதெல்லாம் தப்பித்தவரி என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் சரி இதெல்லாம் இருக்குது. இப்போ வந்து ஓகே, நான் கொஞ்சம் வெளிச்சம் வந்தோன்னே சூரிய உதயத்தில் கண்டினியூ பண்ணுறேங்க. பாய், முன்னாடி ஒரு சைக்கிள் போகுது பாருங்கள், போகிறதே தெரில. கிட்ட வந்தோடனே தான் தெரியுது. நான் 100ல் வந்துருந்தேன் வெதறே இருக்கும். ஐயோ ஒரே இட்டாக இருக்கு. நான் பேசுகிறது கண்டிப்பாக உங்களுக்கு கேட்காது. இருந்தாலும் அப்படியே பின்னாடி ஒன்றும் தெரில, முன்னாடி ஒன்றும் தெரில, ஒரு மாதிரி மஜாவாக இருக்குது. எனக்கு வழியும் ஒன்றும் தெரியாதா. நிறுத்தி ஃபோன் எடுத்து பார்த்து தான் போகணும். ஏன்னா வந்துட்டு மவுண்ட்டும் இல்லை. அதனால் இது ஒரு அன்பிளான்டாக இருந்தாலும் பயங்கரமான எக்ஸைட்டிங்கான ஒரு ட்ரிப்பாக இருக்கும் போது எனக்கு வந்து இன்னும் கிட்டே ஆகலை. திடீர்னு தூங்கி எந்திரிக்க வேண்டியவன் கிளம்பி ரொம்ப தூரம் போகிறோம் அப்படின்னு இன்னும் ஹிட்டே ஆகலை. விடிய தான் ஹிட் ஆகும். பார்ப்போம். நான் வந்து வெளிச்சம் வந்தோன்னே வாரேன்.
இல்லைனா எங்கன்னா நிறுத்தி பேசுகிறேன், இது கண்டிப்பாக ஒன்றும் கேட்காது உங்களுக்கு. கைஸ் இப்போ வந்து என்னன்னா, வண்டி எடுத்த ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே ஒரு ட்விஸ்ட்டு என்னென்னா வந்துட்டு, நான் ரூட்டு அலாங் ஃபுல் ஹைவே பின்னாடி ஆக்சுவலாக சன்ரைஸ் ஆகுது, உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. ஃபுல்லாக ஹைவேல தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இது வந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ளேயே ஹைவேலேருந்து உள்ளே திருப்பி ஹார்ன் அடிக்குதுங்க, பயமாக இருக்குது. ஹைவேலேருந்து உள்ளே எங்கிட்ட திருப்பி விடுது. இது வந்து நல்ல ரோடு தான், ஆனால் இது ஹைவேலாம் கிடையாது, இது ஒரு பைபாஸு. இங்கே பாருங்கள், நீங்கள் இது லைட்டு கூட இல்லை. இப்போ நான் கொழுப்பெடுத்து பெட்ரோலும் போடாமல் வந்துட்டேன். இந்த ரோட்லேயே தான் நம்ம போகணும் போல் இருக்குது. பிள்ளையார்பட்டி இந்த ஊரை நம்ம மெயினாக வச்சுக்கணும். கோயில்பட்டி, காரையூர், சிங்கமுனாரி, நான் பாருங்களா, திண்டுக்கல். இந்த ரோட்டு வரைக்கும் நம்ம திண்டுக்கல்லை போய் இப்போ நம்ம பிடிக்க போகிறோம். நான் ஹைவேயில் பெட்ரோல் போட்டுக்கலாம்னு நினச்சி வேறு வந்தேன். இதில் பெட்ரோல் பங்க் வருதா என்னன்னு தெரியல, பார்ப்போம். பயணத்தின் அழகே வழிமாறுதல் தானே. ஓகேடா, இனி நான் வெளிச்சத்தில் தான் வரேன் 100%. வழி தெரியாதுன்னு தவிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் எனக்கு முன்னாடி போகிற பஸ்ஸு கரெக்டாக திண்டுக்கல் போகுது. திண்டுக்கல் வரைக்கும் அது பின்னாடியே போனால் கூட போயிடலாம், இல்லைனா வண்டியை விட்டுட்டு எனக்கு பெரும் பஸ்லேயே போகணும் வேறு லைட்டாக ஆசையாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, அது பின்னாடியே போனால் நம்ம ஸ்பீடாக போய் சேர முடியாது. பட் இது நல்லா பண்ணியாக இருந்துச்சு. வழி தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தபோது பஸ்ஸே வந்து வழி காட்டினது ஒரு நல்ல சகுனமாக நான் பார்க்குறேன். அதனால் இந்த ட்ரிப்பு நல்லா முடியும்னு நம்ம நம்புவோம். ஓகே, வெளிச்சத்தில் வர மறுபடியும் இது இன்னொரு ஃபன் என்னன்னா, பஸ்ஸு பின்னாடியே போனால் நம்ம ஸ்லோவாக போய் சேருவோன்னு சொல்லி வாய மூடலை. பஸ்ஸு நான் பிடிக்க முடியாத அளவுக்கு வேகமாக போட்டு இந்த ரோட்டுக்குள்ள இந்த மனுஷன் என்ன தைரியத்தில் தான் அப்படி விட்டு திருப்புறாருன்னு எனக்கு தெரில. மேடு பள்ளமெல்லாம் பறக்க வேண்டி நானும் அவர் ஒரு 100ல் போகிறாரு. எனக்கு இதில் 80க்கு மேலே போக பயமாக இருக்குது. இந்த ரோடு எப்படியோ நம்ம வந்து தப்பாக அதை ஜட்ஜ் பண்ணிட்டோம். அப்படி ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நம்ம டோன்ட் ஜட்ஜ் புக் பை கவர். தலைவன் உள்ள அவன் ஓட்டுறானோ அவனை பொறுத்து தான் இருக்கு போல. சரி, ஓகே, பாய். பிள்ளையார்பட்டி வந்திருக்கோம். அந்த ஆர்ட்டை தாண்டிட்டேன். பிள்ளையார்பட்டியில் எல்லாம் நல்லதே நடந்துட்டோம். பிள்ளையார் நேற்று தான் பிறந்த நாள் வேறு தலைவர். அப்படியே கூட வாப்பா. கடவுள் நம்பிக்கை ஒரு ஆளை இல்லைனாலும் இந்த மாதிரி நேரத்தில் வந்து ஒரு டீப் கொடுக்க தான் கூட வந்துருப்பாட்டு தலைவா. போய் சேருவோம் ஜாலியாக. மலை ஓடுகளை பார்த்துட்டு வருவோம். கொஞ்சம் வெளிச்சம் வந்திருக்கு. ஆனாலும் இந்த எதிரில் வர வண்டியில் இந்த சின்ன ரோட்டில் ஃபுல் பீவை போட்டு வந்துக்கிட்டு, அதனால ஹெல்மெட்டில் கண்ணாடியும் போட்டு ஓட்ட முடியலையா. கண்ணு ஃபுல்லாக ஒரு டசன் பூச்சி. அந்த ஹெல்மெட் அப்படியே ஒரு பாக்கெட் மாதிரி பூச்சி பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கு. 2 கண்ணும் காலி. ஆரம்பத்திலே கண்ணு காலினா ட்ரிப்பு எவ்வளோ அருமையாக போகும்னு லாங் ரைடு போகிறவங்களுக்கு தெரியும். 2 கண்ணும் செவன் ஆக போகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்ணு ஃபுல்லாக பூச்சி, ரோடு ஃபுல்லாக பூச்சி, கண்ணாடியும் போட முடியல. ஃபுல் பீபம் போட்டு பறக்க விட்றானுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படா வெளிச்சம் வருன்றது. அவ்வளோதான், கண்ணு காலி இடம். சரி பார்ப்போம். கொஞ்சம் வெளிச்சம் வந்து ஆர்வமாக இருக்குது. வண்டி கேரக்டர் இருக்கும். இந்த ரோடு நேரம் இல்லாமல் ஒரு மாதிரி பெண்டாக வேறு இருக்கா. நாய் பெண்டாக இருக்கும். சூப்பராக இருக்குது, ஜாலியாக இருக்குது. எனக்கு அப்படியே நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன். திருப்பத்தூரை தாண்டி வரேன் நான். திருப்பத்தூரை தாண்டி என்ன பண்ணுறதுன்னு நம்ம யோசிப்போம். ஏன்னா கரெக்டாக போகிறேன்னா தெரில. நான் சௌரியத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். நேராக ஃபோன் காட்டுச்சு, நான் பாட்டுக்கு வண்டியை விட்டுட்டேன். ஓகே, கண்ணில் இன்னும் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு 10 பூச்சி எடுத்த காரணத்தினால நான் எதாவது போய் தரேன். ஓகே, ஒரு இடத்துல பெட்ரோல் போட்டாச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர் பகுதியெல்லாம் தாண்டி ரொம்ப தூரத்துக்கு இந்த ரோடு தான், ஹைவே கிடையாது, ஊர் பேக் ரோடு தான். ஆனால் அதுவும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நானும் ரொம்ப நேரமாக நல்ல பெட்ரோல் பங்க் வரட்டும்னு பார்த்துட்டு இருந்தால் ஒரு நல்ல பெரிய பெட்ரோல் பங்க்கு. அவன் பார்த்தா நார்மல் பெட்ரோல் இல்லை, பவர் மட்டும்தான் இருக்குன்ட்டான். நான் நேற்று வேறு 300 ரூபாய்க்கு நார்மல் போட்டேன், இப்போ 500 ரூபாய்க்கு பவரை போட்டு வச்சுருக்கேன். மாற்றி போடுறேன். ஏதோ வந்து ஓடுது. இந்த
இந்த BS6 வண்டியாக இருந்தால் இந்நேரம் பைக் விட்டுன்னு முடிச்சு வச்சுருக்கோம். இது பழைய வண்டிங்கிறதுனால என்னத்தை போட்டாலும் ஓடுது. பின்னாடி சாவுதுங்க சன்ரைஸ். ஆனால் அப்படியே ரெட் வெல்வெட் மாதிரி பின்னாடி ஆகுது சன்செட். ஆனால் பார்க்க முடியல தான், ஆனால் அது நல்லது தான். ஏன்னா இப்போ முன்னாடி ஆச்சுன்னு வைங்களேன், சன்செட் ஆகிற வரைக்கும் அது பார்க்க அழகாக இருக்கும். ஒரு 7 மணிக்கு வெயில் வந்தோன்னா மூஞ்சிலே சூரியன் அடிக்கும், அது நம்மளால் ஓட்ட முடியாது, கண்ணெல்லாம் கூட்டும், அது ஒரு மாதிரி எரிச்சல் ஆகிடும். இது பின்னாடி தான் கொஞ்சம் அழகாக மிஸ் பண்ணாலும் ஒரு ரொம்ப நேரம் நம்ம வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து ஓட்டிட்டு போகிறோம். அதனால் பின்னாடி சன்செட் ஆகுது, பெட்ரோல் ஏற்றியாச்சு, உறிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வயிற்று இறக்கி விட்டுறலாம், அவ்வளோதாங்க. மஜா ஆரம்பிச்சிருச்சுங்க. வேற மாதிரி டூர் போவாங்க நம்ம, வாங்க. சரி, கொஞ்சம் தூரம் கழிச்சு ஏதாச்சும் வந்தால் நான் வரேன். ஆக்சுவலாக கடைசி 20 நிமிஷத்துலேயே நான் ஒரு 20 நிமிஷம் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் வேறு. இதில் 4 மணி நேரம் நான் எங்கிட்ட வீடியோ எடுக்கிறதுன்னு தெரில, பேட்ரிலாம் காலியாகிடுன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் பண்ணுறேன், ஓகே. அதனால் முக்கியமான ஈவெண்ட்ஸை மட்டும் நான் கவர் பண்ணுறேன். பாய். இது பேக் ரோடுனால அருமையாக இருக்குங்க. ரோடு வளைஞ்சு கிட்டாவா சூப்பரான ரோடு, வேற ஜாலியாக வளைஞ்சு அதுவும் ராயல் என்ஃபீல்டுக்குன்னே செஞ்ச மாதிரி இருக்கு ரோடு. செம்ம ஜாலியாக போயிட்டு இருக்க பாருங்க. வளைஞ்சு அப்படியே ஒரு 80ல். ஆஹா, ஹைவே குட் நெவர். பின்னாடி சன்ரைஸ் பயங்கரமாகிட்டு இருக்கு. மணி என்ன ஆகுது? மணி 7:20. நம்ம எங்கே இருக்கோம்னா சிங்கமுனாரிங்கிற ஒரு ஊரில் இருக்கோம். பின்னாடி சன்செட்டு சூப்பராக சில இடத்துல தெரிஞ்சு. ஆனால் இங்கே ஃபுல்லாக மரம் இதனால ஒரு நல்ல வியூ கிடைக்கல. பட் அப்பப்போ சில டர்னிங்கில் சூப்பராக இருந்துச்சு. அதை நம்ம நிறுத்திலாம் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. இப்போ என்னது இது? இன்னும் நேராக போனால் ஒரு முட்டு மாதிரி ஒரு இடத்துல ரைட் எடுத்து ஒரு இடத்துல கேர்ஃபுல்லாக லெஃப்ட் எடுக்கணும். எவ்வளோ தூரத்தில் நேராக போகணும்? செல்லுவோம் வாருங்கள். ஸோ கைஸ், இப்போ தான் ரைடோட ப்ராப்ளம் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ என்னன்னா, காலையில் இருட்டில் வந்ததுனால எதிரில் ஃபுல்லாக ஃபுல் பீம் போட்டு வண்டி வந்ததுனால நம்மளால் வைசர் போட்டு ஓட்ட முடியல. வைசர் போட்டு ஓட்டாததுனால ஃபுல்லாக பூச்சி, கண்ணெல்லாம் பூச்சி அடிச்சு இப்போ வந்து கண்ணு ஃபுல்லாக பூச்சி. இப்போ தான் நான் யூஸ்வலாக நிறுத்த மாட்டேன், இப்போ நிறுத்தி தொடச்சி அப்படியே 2 கண்ணும் ரெட்டு சரியாக கழுவணும். இது என்னாச்சுன்னா, இப்போ கண்ணை ஃபுல்லாக ரெட்டாக்கி கண்ணு தனியாக ஊற்றவும் மூக்கும் வந்து கிளம்பிடுச்சு. மூஞ்சில் கண்ணுலேருந்து தண்ணீர் வந்தாலே மூக்கும் ஓட ஆரம்பிச்சிடும்ல, அது மாதிரி இப்போ நோஸுமே ரன்னிங் நோஸ் ஆகி மூக்கு ஃபுல் பிளாக்கு. ஹெல்மெட் அப்பப்போ கழட்டி தொடங்கிற மாதிரி இருக்குது. இப்போ நான் எங்கே இருக்குன்னா கரெக்டாக நத்தம் ஊருக்குள்ளே. ரோடுமே வந்துட்டு ஹைவே இல்லை, ஃபுல்லாக ஊருக்குள்ளே வர மாதிரி தான் பைபாஸ் இருக்குது. பட் ஊருக்குள்ளே எல்லா ஊரும் போய் தான் வருது. அது ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது. ஹைவேனா போரிங்காக ஒரு மாதிரி நேராக நிறுத்திட்டே வரணும். இது ஒரு மாதிரி ஜாலியாக எல்லா ஊரை பார்த்துட்டு எல்லாம் எந்திரிக்கிறாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி ஜாலியாக தான் வரோம். என்ன இப்போ இந்த பூச்சி அடிச்சு தான் கண்ணு ஃபுல்லாக காலி. எங்கேயா போயிட்டு டீ குடித்தா சரியாயிடும். டீயால் சரியாகாதது எதுவுமே இல்லை. அதுதான் நான் ஓகே செல்வம். இப்போ நம்ம திண்டுக்கல் வந்து சேர்ந்து விட்டோம். இந்த சைட்லாம் ஹில்லு நிறைய ஆரம்பிச்சிருச்சு, நல்லா சூப்பராக இருக்குது. மணி ஒரு 7:30. ஒன்றும் வெயிலும் இல்லை குளிரும் இல்லை, சூப்பராக இருக்குது. பூச்சி அடித்ததெல்லாம் கண்ணு கொஞ்சம் கிளியராக இருக்குது.
மூக்கு கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருக்கு. ஒரு கடை நல்ல கடை சிக்கிச்சுன்னா டீயை போடுறது தான் வேலை. அடுத்து சூப்பர் பயணம் சீராக போய்கொண்டிருக்கிறது. வந்து பிரச்சனை இல்லை போல். ஆக்சுவலாக இன்றைக்கி முகூர்த்த நாள் போலங்க, ஃப்ரைடேவா என்னன்னு தெரியல, போட்டு பிளாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அந்த அங்கிட்ட இங்கிட்டுமா பாட்டு பேனரு எங்கே பார்த்தாலும் ஒரே பாட்டாக இருக்குது. எல்லோரும் ஜாலியாக இருக்கானுங்க. உள்ள இருந்து குறுகுறுப்பு பண்ணுறாங்க. இந்த ஏழு பாட்டை யாரா போயிட்டு ஆறிட்டு போல இது வித்தியாசமாக வருகிறாரே அப்படின்னு உள்ள இருந்து பேடு பார்க்குறாங்க எல்லாரும். சரி, ஓகே, அப்புறம் டீக்கடையில் கட்டிப்போம். நான் வண்டியை காட்டவே இல்லைன்னு எனக்கு இப்போ தோணுது. நான் நேசிக்க வண்டியை காட்டுறேன். ஓகே கேஸ், ஃபைனலி ஒரு நல்ல இடமா பார்த்து காஃபி குடிக்க நிப்பாட்டியாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டாப். நான் வந்து வீட்டில் வண்டி எடுத்ததில் இருந்துட்டு இப்போ தான் நான் ஸ்டாப் பண்ணுறேன். 2 மணி நேரம் மேலே இருக்குது. காரைக்குடியிலேருந்து திண்டுக்கல்லேருந்து தான் ஸ்டாப் பண்ணுறோம். இதுதான் வண்டி. சூப்பராக ஒரு பொண்ணை சுற்றி நிற்கிது. ஒரு மாதிரியை பார்த்து நடக்கிறாங்க. அதுதான் அந்த சுற்றி. ஓகே, இதுதான் பைக். திஸ் இஸ் அ ராயல் என்ஃபீல்டு கான்டினென்டல் ஜிபி வெர்ஷன் 1, சிங்கிள் சிலிண்டர் 535. நல்ல எவ்வளோ போயிடுச்சு நேரம். சிங்கிள் சிலிண்டர் 535 சிசி, ஒரு 30 ஹார்ஸ் பவர் அண்ட் 45 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க். சின்ன பேகு எடுத்து தட்டிட்டு வந்தாச்சு. ஓகே, டீ குடித்து முடித்தாச்சு. 3 வடை ஒரு டீ. கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. சேஞ்ச் இல்லைன்னு இதை கொடுத்தானுங்க. போலோ இல்லை, பேர் விக்னேஷ். வண்டி சூப்பராக இருக்குப்பா. காலையில் எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்படியே துபுன்னு அற்புதமாக இருக்குது. என்ன ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். நேற்று வந்து ஹெவியான லெக் டே. ஜிம்மில் லெக் டேவை போட்டுட்டு அப்படியே தூங்காமல், ஃபுல் நைட்டு தூங்காமல் காலையில் எழுந்திரிச்சு ட்ராவல் பண்ணது வந்துட்டு கால் வலிக்க ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நான் அங்கே போயிட்டு தூங்கி எழுந்திரிச்சேன்னா எனக்கு தெரிஞ்ச கால் காலி ஆகிடும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப நாள் கழித்து வேறு லெக் டே, ஒரு 4-5 மாதம் கழித்து ஃபஸ்ட்டு லெக் டே. அங்கே போயிட்டு பேண்ட்லேயே ஆகி போன மாதிரி நடக்க வேண்டியதாக எல்லோரும் முன்னாடி. வர என்ன பண்ணுறது. சரி, நான் வண்டி எடுத்துகிட்டு இங்கேருந்து 2 ஹவர்ஸ் கொடைக்கானல். 2 ஹவர்ஸ்னால் ஒரு மணி நேரத்துலேயே ஹில் ஏற ஆரம்பிச்சிடும்னு வச்சுப்போமே. ஹில் ஏற ஆரம்பிச்சிட்டா அவ்வளோதான் ஜாலி. அவ்வளோதான், அதுக்கு தான் வரது. ஸோ இன்னும் ஒரு மணி நேரத்தில் நம்ம ஜாலியாக போகலாம். ஆக்சுவலாக இப்போலேருந்தே வியூ சூப்பராக இருக்குது. மலையெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே ஒரு மலை இருக்குது, இங்கிட்ட ஒரு மலை இருக்குது. எல்லாம் அற்புதமாக இருக்குது. போவோம். கொடைக்கானல் நான் போனதில்லை பைக்லலாம். இப்போதான் ஃபஸ்ட் டைம். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபுல்லாக ஹில்லு அது கூடிய ஆரம்பிக்குது. சூப்பராக எல்லாம் இப்போ முன்னாடி குட்டி மலையாக இருந்துச்சு, இப்போ எல்லாம் பெரிய மலையாக வருது. இதில் ஏதோ ஒரு மலையை தான் நம்ம ஏற போகிறோம் கொடைக்கானல்ன்ற பேரில். அற்புதமாக இருக்குங்க. சூப்பரான ஒரு மிதமான வெயில் வேறு வருது. காலையிலேருந்து லைட்டாக குளிர்ச்சு. நம்ம சொன்னேன்ல, இந்த முக்கெல்லாம் ஓடி ஒரு மாதிரி ரொம்ப ஒரு சளி பிடிச்ச ஸ்டேட்டுக்கு போயிட்டேன். இந்த வெயில் வந்து அப்படியே இதாமல் காட்டும் குறுக்கு சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், அங்கே ஏதோ ஒரு சர்ச்சு தெளிவாக பின்னாடி போல. அற்புதமாக இருக்கு. சொல்கிறது அதுக்கு தான் எல்லாத்தையும் அப்படி பகிர்ந்தால் தான் வந்து ஜாலியாக இருக்கும். சும்மா தனியாக போனால் நம்மளும் நல்லா தான் இருக்கும். நம்ம அப்படி பகிர்றது வந்துட்டு ஜாலியாக இருக்குது. ஓகே, மலையடிவாரம் போய் சந்திப்போம்.  பாய். 1 minute. 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 1 minute.
வந்ததே தெரில ஆக்சுவலாக. சூப்பராக ஜம்முன்னு வந்துட்டோம். ட்ராவல் பண்ண மாதிரிலாம் வண்டியும் ஸ்ட்ரெஸ் ஆகலை, நானும் ஸ்ட்ரெஸ் ஆகலை. லாரி பியூர்லி நல்லா மணி நினைக்கிறேன். ஆஹா, அந்த இது மறந்து போச்சு. டெரென்லாம் பயங்கரமா இருக்கு. இந்த இடம் இந்த சைடு அப்படியே மேடு, இந்த சைடு ஃபுல்லாக மலை, அப்படி குழிக்குள்ள ஒரு மாதிரி வேலிக்குள்ள போகிறான். நம்ம ஊரே எவ்வளோ அழகா இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு அங்கே போட பார்த்தா வாழ்கிறோம். இறங்கினதெல்லாம் அருமையாக அப்படியே 10 வண்டியில் விட்டுருப்பா. இந்த நடுவில் பேரிகேடு அப்படியே ஓவர்டேக் பண்ணுறேன் ஜாலியாக இருப்பானுங்க. கண்கூடி வேண்டும். ஓகே, செகண்ட் ஸ்டாப்பிங். அந்த அருமையான ஹில் ரேஞ்சு ஆரம்பித்து விட்டது. பின்னாடி ஃபுல்லாக ஹில்ஸில் அப்படியே மேகம் தவழ்ந்து விளையாடுது. ரோடு சூப்பருங்க. பாருங்கள், மலையை குறைஞ்சிருக்கானுங்க, குருவிலாம் கத்துது. ஏதாவது சிங்கம் புள்ளின்னு பார்த்துட்டா சரி. சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நான் வந்து ரொம்ப நாள் கொடைக்கானல்ங்கிறது ஒத்த மலை இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்காது. மூணாறு, வேகமான் அதெல்லாம் தான் வந்துட்டு ஹில் ரேஞ்சு. கேரளாக்குள்ளே இருக்க மலை தான் ஹில் ரேஞ்சில் இருக்கும். கொடைக்கானல், ஊட்டி வந்து ஒத்த மலையாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். சின்ன வயசில் போனது, ரொம்ப குழந்தையாக இருக்கும்போது போனது. ஆனால் ஆக்சுவலாக இது எல்லாமே ஹில் ரேஞ்சு தான். இதுதான் இப்போ டெக்கான் பிளாட்டிவ். நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் டெக்கான் பிளாட்டிவ். இதில் எது கொடைக்கானல்னு எக்ஸாக்டாக எனக்கு தெரில. ஆனால் எந்த மலை கோர்வு சூப்பராக இருக்குது. ஆனால் எந்த மலையை ஏற்றி விட்டாலும் நான் ஏறுவேன் ஜாலியாக. அந்த மாதிரி இருக்குது, சூப்பராக. ஓகே, 4 ஸ்னாப்பை போட்டு போவோம். மலை அடிவாரத்தில் மறுபடியும் பெட்ரோல் ஒரு 500 ரூபாய்க்கு அடுத்தாச்சு பவரு. தெரியல, இது வரைக்கும் நான் 1300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கேன். வர 2000 ரூபா தான் ஆகணும். அதெல்லாம் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போட்டிருக்கேன். ஒன்றும் அது பிரச்சனை இல்லை. கொடைக்கானல் இன்னும் 52 கிலோமீட்டர் ஒக்காம 52 கிலோமீட்டர் பரவாயில்ல. இது மழை வந்து ஒரு 3000 லாரி வந்து போகுது. எங்கே தான் போகுதுன்னு ஒன்றும் புரியலை. ஃபேமிலியாக நல்ல வேலை நீங்கள் சைடே தான் பேக்கெட் எவ்வளோன்னா சுத்தமாக தான் இருக்குது. இந்த லாரியை மட்டும் நான் ஒரு 4 தடவை ஓவர்டேக் பண்ணேன். நான்
போகிறேன். அப்புறம் நான் எதுக்காச்சும் நிற்கிறேன், அவர் வர்றாரு. அப்புறம் அவர் போய் டிராஃபிக்கில் மாட்டிக்கிறாரு, நான் போகிறேன். 2 பேரும் மாறி மாறி எங்கே ஒரு 30 கிலோமீட்டராக அந்த லாரி நானும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். சந்தில் போயிடலாம். நான் எங்கேயா ஃபோட்டோ எடுக்கிறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறதுன்னா அவர் அப்படி போவாங்க. ஒரு நல்ல வைகை டேம் 13 கிலோமீட்டர்னு ஒரு ரோடு பார்த்தேன். போனோன்னு லைட்டாக ஆசையாக தான் இருக்குது. ஆனால் 13னா போயிட்டு வர 20-30 கிலோமீட்டருக்கு தான் வந்துடும். இங்கே பாருங்கள், இதெல்லாம் பெரிய பெரிய மலை. இந்த கேமரா, அந்த ஆக்ஷன் கேமராலாம் ரொம்ப ஒய்டாக இருக்குது, அதனால தூரமாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் எங்கள் கண்ணுக்கு வந்து அப்படியே எல்லாம் கிட்ட கிட்ட நிற்குது. எல்லாம் ரொம்ப கிட்ட இருக்குது இந்த மலைலாம். இதுக்கெலாம் ஒரு மலை இருக்குது, இது தெரியாது. இது அதுக்கெலாம் வந்து அப்படியே மேகம் ஊசி ஒரு மலை இருக்குது, பெரிய மலை. நல்லா அழகாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து ஊசியாக மேலே வந்து மேலே இடம் இல்லாததுனால அன்ஹேபிட்டபிள் சொல்லிக்கலாம். அது சும்மா ஊசியாக வளர்ந்து நிற்குது. மேலே ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் இல்லாததுனால மேபி தீஸ் ஆர் நாட் ஹேபிட்டபிள். கொடைக்கானல் மலை வந்து விட்டது. நேராக திரும்பி கொடைக்கானல் மலை ஃபுல்லாக மேகக்குள்ள ஒளிஞ்சிருக்குங்க மலை. சூப்பராக இருக்கு. ஆனால் நான் மலையை பார்த்துக்கிட்டு அப்பப்போ திடீர்னு ரோடை பார்க்க மாட்டேறேன். வண்டி வேறு வேணாம் போகுது. ஓகே, கான்சன்ட்ரேட்டடாக ஓட்டணும். பாருங்க, ஃபுல்லாக ஃபோனில் தான் நல்லாயிருக்கும். இதில் ஒரு தூக்கம், இதில் ஒன்றும் தெரியாது. இது பார்த்த வேற வந்து ஒன்றுட்டே இருக்குது. இதில் ஒன்றும் தெரியாது. ஃபோனில் நல்லா சூப்பராக இருக்கும். நான் நிறுத்திடுவேன் எங்கேயா ஒரு நல்ல வியூ பாயிண்டில் பார்த்து நிறுத்தி ஃபோனில் எடுத்து நான் பாட்டுக்கு ரோடு நல்லா இருக்குன்னு மலை ஏற வேண்டிய டேர்னிங்கே நேராக 20 கிலோமீட்டரில் அடித்து வந்துட்டேன். இப்போ மறுபடியும் யூடர்ன் போட்டு போய் லெஃப்ட் எடுத்து மலை ஏறணும். நான் பாட்டுக்கு மைண்ட் வந்துட்டேன். பரவாயில்ல. ஆனால் இப்படி போகும்போது இந்த வியூ கிடைக்கிதுல்ல. அதனால் என்னடா மலை ரைட்டில் போகுதே, நம்ம தாண்டி போகிறோமேன்னா நின்னேன் ஒரு இடத்துல. ஐயோ போக முடியுது இந்த டேர்னிங்கில். கண்டிப்பாக நின்று பார்த்தா நான் பாட்டுக்கு எங்கேயோ எனக்கு ஆக்சுவலாக ஒன்றும் புரியலை. மழை பின்னாடி இருக்கு, ஆனால் இதுதான் ஆப்வியஸான ரோடு மாதிரி தெரியுதா. தாண்டி யூட்டன் போட்டு எங்கேயோ போகுது, எனக்கு ஒன்றும் புரியல. ஏதாவது கிராமத்துக்குள்ள சந்து பந்து ரோட்டில் ஏற்றிடுமோ எனக்கு பயமாக இருக்குது. அழகப்பட்டி இது சொல்கிற இடத்துக்கு போய் பார்ப்போம். அது ஒன்றும் சரி வரலன்னா நம்ம எதாவது ஆட்டோக்காரர்கிட்ட கேட்க வேண்டியதான். கூட பேசலாம். சரி, அது என்ன முதல் நம்புவோம், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கொஞ்சம்லாம் இல்லை, ஒரு 20 கிலோமீட்டர் தாண்டி போயிருக்காங்க. நான் பாட்டுக்கு மழை தெரியுது மழை தெரியுது மழை தெரியுதுன்னு பொருன்னு போயிட்டேன். நான் பாட்டுக்கு திரும்பி வந்தால் இவ்வளோ தூரம் நான் வந்து ரொம்ப தூரம் ஃபாஸ்ட்டாக போயிருக்கேன். இப்போதான் நான் திரும்பி இருக்கிறேன். கரெக்டான இடத்துல நான் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் சேவ் பண்ணியிருக்கலாம் ஒழுங்காக தெரிஞ்சுட்டேன்னா. நான் எங்கேயோ போய் எனக்கு தெரிஞ்சு நான் ஆனமலையே போய் பார்த்துட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். இதுதான் கொடைக்கானலோ, இவங்க தான் வெளியூர் காட்டக்காரங்களோ. காட்டானையா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஓகே, ஆக்சுவலாக ப்ராப்பரான
நுழைவாயில். இதுதான் மலை அடிவாரம். பாஸ்லாம் எதுவும் தேவையா அப்படின்னு தெரியல. யாரும் செக்கிங்லாம் இருக்க மாதிரி தெரியல. எந்த பாஸும் இல்லை. ஓகே, எதுவும் கண்டுக்கல. சூப்பர். ஓகே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், we are officially at the bottom of Venkateshwar hill station. வேற போயிடும். எனக்கு இங்கே ஒரு சின்ன பயம் என்னன்னா, அந்த காட்டு எருமைலாம் வருவாவே. காட்டு எருமை வந்து என்ன வண்டியில் வேற போகிற முடி தூக்கிடாதா, இந்த மாதிரி பயங்கள்லாம் இருக்குது. இந்த யானை இருக்கிற இந்த ஊட்டி மசனகுடி, அதெல்லாம் யானைலாம் இருக்குது. இங்கே பாட்டுக்கு போனாங்க வண்டி காரில். எனக்கு யாராது ரொம்ப என்ன மாதிரியான ஒரு நலங்க இருக்குது. டோன்ட் ட்ரிங்க் ஆல்கஹால் அண்ட் ட்ரைவ். டோன்ட் ட்ரிங்க் ஆல்கஹாலா குடிக்க. டோன்ட் ட்ரிங்க். பாரு கல்ல கலப்பலாம். அந்த பஸ்ஸை எப்படி முந்துறதுன்னு தெரியலையே. வந்து கொடைக்கானல் கோயம்புத்தூர் கதையாக இருக்குது பஸ்ஸு. இது ஓகே ஒரு பின்னாடி ஜாலியாக ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். மேலே ஏற ஆரம்பித்து விட்டது மலை. ஆனால் இதெல்லாம் பெரிய மலை. மூணாறுலாம் வந்து பட்டுன்னு ஏறிடும். மூணாறு நான் போனது இந்த ஏலகிரி, இதுதான் நான் போன ஹில்ஸு. நந்தி ஹில்ஸ் போயிருக்கேன். இதெல்லாம் வந்து பெரிய எலிவேஷன் கிளைம்பு வந்து கரெக்டாக இருக்காது. இது தாங்க கிளைம்பு. ஊட்டி கிளைம்புலாம் பஸ்ஸில் ஏறணும் பாருங்கள். 45 நிமிஷம் இதுவும் அது மாதிரி இருக்க நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி தான். இந்த மாதிரி ஒரு வேனில் அள்ளி போட்டு சின்ன பயலாக இருக்கும் போது எல்லாத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டானுங்க. எல்லாம் கொடைக்கானல் என்ன, ராமேஸ்வரம் என்ன, சின்னூண்டாக இருக்கும் போது ஊரே சுற்றியாச்சு. இப்போ ஒன்றும் தெரியாது நமக்கு. பாதி தூரம் ஸ்லீப்பிங்கு. இப்போ வந்து அப்படி வண்டியில் வரும்போது தான் ஊரே தெரியுது. நான் மாதிரியான ஃப்ரெண்டுக்கு சரி நம்ம ஓவர எக்ஸாஜரேட். ஏன்னா இது திடீர் பிளானில் நம்ம பிளான் பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம வந்து அதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டடாக நம்ம வச்சுருப்போம். நம்ம அப்படி திடீர்னு வரும்பொழுது, இப்போ நான் கிளம்பலைன்னா நேரம் என்ன பண்ணியிருப்பேன், குப்புறப்படுத்தி வீட்டில் தூங்கியிருப்பேன். அப்போ அதோடு நம்ம கம்பேர் பண்ணும்போது வந்து எதுவுமே நம்மளுக்கு பெட்டர் தான். அதனால் சூப்பராக இருக்கு. நான் மலை தான் கொடைக்கானல் மலை தாண்டி இருக்குது. ரோட்டில் ஓகே. இனிமேல் ஃபுல்லாக பவர் சர் தான். ஏன்னா கேமராவில் பேட்ரி இல்லை. ரொம்ப நல்ல இடம் வந்தால் வேணால் நான் வந்து நல்லதாக எடுக்கிறேன். வேற மாதிரி ஏறிட்டோங்க. குரங்கு இருக்குங்கிறத மறந்துட்டேனே. இது எங்கேயா நிறுத்தினா நம்மளை டார்ச்சர் பண்ணி விட்றோம். கிட்ட வச்சுக்கூடாது. ஓகே பாய். வண்டியோட டார்க் இருக்குது. சொர்க்கமாக இருக்கு. ஃப்ரெண்டுக்கும் அதுக்கும் கியரே மாட்டாங்க. என்ன கியரில் இருக்குன்னு தெரியும். 3வது கியர் அப்படியே அது பார்த்து ஒரு டைமும் அதே கியரில் அடிக்கலாம். என்னாவே பண்ணலாம். இந்த பக்கம் மலை கொஞ்சம் அசிங்கமாக தான் இருக்குது. அந்த பக்கம் போனால் அழகாக ஆக்சுவலாக கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா லெஃப்ட்டில் இந்த கல்லுலாம் வந்துட்டு அங்கங்கே இல்லை. இது ரொம்ப சின்னமாக இருக்குது. அதாவது பைக் அப்படி போனால் டயரே ஏறி போயிடணும் அந்த மாதிரி இருக்குது. இந்த சைடு இந்த வெஹிக்கல்லாம் சில இடத்துல அது வந்து இப்படி நம்ம லெஃப்ட் டேர்னிங்ஸில் லெஃப்ட்டு லீன் ஆகும்போது நம்ம தலையை திருப்பினாலே மொத்த பள்ளமும் தெரியுது. அதாவது நம்ம தலை வந்து டேரெக்டாக பள்ளத்து மேலே போகிற மாதிரியான லெஃப்ட்டு டேர்ன்லாம் இருக்குங்க. அது வந்து
ரோட்டை பார்த்தா ஒன்றும் தெரில, அப்படி திரும்பி கீழே பார்த்தோம்னா ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இங்கே பாரு ஆழத்தை, ஐயோ ஐயோ தெரியுது. சரியான ஹைட்டு தான் மலை. அது வந்து நம்மளுக்கு அப்படியே இம்பேக்ட் ஆகுது அந்த சைஸ் ஆஃப் த ஹில். நம்ம மூணார்லாம் வந்து ரோடு ரொம்ப பெருசாக இருக்கும், இந்த மாதிரி ஒரு டீப் வேலை வந்து தெரியாது, ஒரு மாதிரி ஃப்ளாட்டான மலையாக இருக்கும். இது வந்து செங்குத்தாக ஒரு மாதிரி இருக்குது, பயமாக தான் இருக்குது. பயமாக மீன்ஸ் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு தோணுது. இல்லை அப்படி நம்ம ரேஸ் டிரைவர் மாதிரிலாம் ஓட்ட முடியல, நான் ரொம்ப டீசெண்டாக கான்ஃபிடென்ட்டாக தான் ஓட்டிருக்கேன். ஆக்சுவலாக கை 2 கையும் வலிக்குது, பயங்கரமாக வலிக்குது. ஏன்னா நம்ம பிரேக்கே எடுக்காமல் வந்து அங்கே ரொம்ப தூரம் வேறு போய் சுற்றி காண்டாகி வந்தது. அதோட இந்த பைக்கே வந்து ஹேண்ட்லிங் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். அதாவது த்ராட்டல்லேருந்து கிளச்சிலேருந்து பிரேக்லேருந்து எல்லாமே ஹெவியாக தான் இருக்கும். அதோட இந்த மாதிரி லோ ஸ்பீடில் மொத்த பாடி வெயிட்டும் கையில் போய் உட்காரும். நம்ம ஹை ஸ்பீடு போனால் வந்து அது அப்படியே லைட்டாக கை ஃப்ரீ ஆகிடும். நம்ம இந்த மாதிரி லோ ஸ்பீடில் வளைஞ்சு ஓட்டும் போது மொத்த வெயிட்டும் கையில் போய் உட்காரும். அது வந்து இந்த ஃபோராம்பு பைக்கோட வெயிட்டுக்கும் நம்ம பாடி வெயிட்டுக்கும் ஃபோராம்பு எல்லாம் பயங்கரமாக வலிக்குது. இதை நம்ம வந்து என்னென்னா கேஃபே ரேசர்னாலும் GT 650 விட இது ஹேண்ட்லிங் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். அதாவது ஒரு புல்லட் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். அந்த புல்லட்டோட ஹேண்ட்லிங் கேரக்டரிஸ்டிக்ஸையே அதை விட இன்னும் அதிகமான வெயிட்டில் நம்ம இப்படி கையில் வெயிட்டு போட்டு ஓட்டுறது இன்னும் கஷ்டம். அதாவது வலிக்கும் கை. அதை வந்து நம்ம அப்படி லெஃப்ட்டு ரைட்டுக்கும் திருப்பும் போது சரியான ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது கையெல்லாம். போய் சேர்ந்தால் போதும். பின்னாடி ஒரு இனோவா காரர்கள் சூப்பராக வண்டி ஓட்டுறாரு. ஆக்சுவலாக ஹில்லில் மேனுவல் வண்டி அப்படி ஒரு திருக்கட்டாமல் லேன் மாறாமல் ஏறுது. நான் ஏதோ ஒரு கேப் கிடச்சதுன்னா எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் முன்னாடி வந்துட்டேன். இப்போ அவர் அப்படியே வெளியிலே இருக்காப்புல தம்பி. நான் எதாவது லைட்டாக ஒரு தப்பு பண்ணால் கூட, அதாவது ஒரு டேர்ன் அப்படி கொஞ்சம் தூரமாக போய் திருப்பினா கூட பின்னாடி கிட்ட வந்து ஆன் எடுத்துடுறாரு. எல்லாரும் சொல்லி பண்ணுறாங்க. அப்படியே ஏறுவோம் ஜாலியாக. ஒரு சின்ன பிரேக்குங்க. நானும் நிறுத்த வியூ பாயிண்ட் மாதிரி ஏதாச்சும் வரும்னு ரொம்ப நேரம் பார்த்துட்டே வந்தேன். ஒன்றும் அந்த மாதிரி சிக்கலை. சரி அட்லீஸ்ட் ஆள் இல்லாத ஒரு அமைதியான இடத்துலயாச்சும் நிறுத்தலாம் அப்படின்ட்டு இங்கே வந்து நிறுத்தியிருக்கேன். நல்லா இருக்கு ஆக்சுவலாக. வண்டி அழகாக இருக்குது. இந்த சைடு போய் ஒரு போட்டு இதுக்கு தான் நம்ம வரது. ஆஹா அழகாக இருக்குல்ல. எந்த கண்ணாடி இருக்கு. ஓகே கைஸ், மேலே ஏறிட்டோம். ஃபுல் பனி. நான் என்னடா வெயில் இப்படி பொழக்குதுன்னு ஒரு மாதிரி லைட்டாக டிசப்பாயின்மெண்ட்லேயே வந்தேன் ஒரு 2 நிமிஷம் முன்னாடி வரைக்கும். அப்புறம் தான் பார்த்தா மேலே ஃபுல்லாக ஐயோ டப்புன்னு ஒரு சின்ன தடிக்குது பாருங்க. மேலே ஃபுல்லாகவே க்ளவுடு தான். க்ளவுடுக்குள்ளே தான் இருக்கும். ஆஹா, இன்னும் வந்துட்டு என்னோடய ரூமுக்கு 9 கிலோமீட்டர் இருக்குது. 9 கிலோமீட்டரும் டுவர்ட்ஸ் அந்த சைடு ஃபுல்லாக க்ளவுடாக தான் இருக்குது. ஸோ அருமையாக இருக்குது. நான் எங்கடா மேகத்துக்குள்ளே போகாமல் போயிடுவோமோ அப்படின்னு ஒரு கவலையிலே வந்தேன். கரெக்டாக இறங்கிட்டோம். ஓகே, நான் ரூம் கிட்ட போயிட்டு வரேன்.
இப்போ வழிக்கு வந்துட்டு இது ஒரு பயங்கரமான கிளைம்பு ஒன்று பண்ண சொல்லுது. இந்த ரோடு தான் எங்கே போய் முடியுதுன்னு பாருங்கள். இதை ஏற சொல்லுது. நம்ம வண்டிக்கெலாம் இது ஒன்றுமே இல்லைங்க. அந்த ஸ்டாப்லேயே நம்புவாங்கம்மா. தான் விடுவோம் எங்கள் பேச்சில் அதான் பார்க்கிட்டு இதான் பார்க்கிட்டு பண்ணிட்டு கிளைம்பு தான் சரியான கிளைம்பு ஃபுல்லாக. இந்த மாதிரி நேரத்தில் தான் வந்துட்டு இந்த அட்வென்ச்சர் வண்டி இல்லை அப்படின்னு நம்மளுக்கு ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா இப்போ ஒரு KTM போட்டு 390 செஞ்சுருக்கோம். இந்த ரோடு மேடு பள்ளமாக வேறு இருக்குது. இதெல்லாம் நம்ம ஸ்லோவே பண்ணாமல் அடிச்சு நோக்கிட்டு போயிட்டு ஐயோ அதில் ஸ்பீட் பிரேக்கர் எதுவான என்னதில்லை நமக்கு பயமாக இருக்குது. எதாவது அப்பா ஒரு வழியாக ரூமுக்கு போயிட்டு பயங்கரமாக தூங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ரூமோட ஆள் ஒருத்தர் சொன்னாருன்னு கஷ்டப்பட்டு மழையில் நனைஞ்சு ஃபோனை பாக்கெட்லேருந்து எடுத்து பார்த்து வழி கண்டுபிடிச்சி ஒரு கேஃபேக்கு வந்தோம். இதுதான் இந்த கேஃபே. செம்ம ஒர்த்து ஆக்சுவலாக வந்தது. இந்த மாதிரி ஹாஸ்டலில் தங்கினதுனால அவர் சொன்னார். இல்லைன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது இப்படி ஒரு இடம் இருக்கிறது. இது பேர் வந்துட்டு மறந்துட்டேனே, இருங்க ஏதோ 7 தாங்க ஆரம்பிக்கும். மேப்பில் ஸ்ட்ரைட்டாக போட்டு வந்ததுனால பேர் அல்தாஃப். ஓகே, இது பேர் அல்தாஃப் கேஃபே. நீங்கள் வந்தால் வாங்க, வியூ பாயிண்ட்டுக்காக தான். இப்போ வந்து அவர்கிட்ட நான் இந்த பில்டிங் மட்டும் ஏதோ ஒரு மறைச்சிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சுன்னு அவர்கிட்ட கேட்டு இந்த டெரஸ் மட்டும் போகலாமா அப்படின்னு கேட்டேன். அவர் சரி போய் பாருங்கள், யாராவது கேட்டால் என் பேர் சொல்லுங்கன்னாரு. பூட்டிருக்கு. பில்டிங் மட்டும்தான் ஒரு இதாக இருந்துச்சு. இப்போ இந்த பில்டிங் பின்னாடி பார்த்தா பயங்கரமாக இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. எக்ஸாக்ட்லி அப்படிதான் இருக்கு. ஓகே, அல்தாஃப் கேஃபே முடிந்தது. அவ்வளோதாங்க இன்றைக்கி. ரூம் வந்தால் மலை ஏறியாச்சு, ரூமுக்கு போய் ஒரு தூக்கத்தை போட்டாச்சு. கொடைக்கானல் லேக் ஒரு ரவுண்ட் எடுத்தாச்சு. ஒரு பயங்கரமான ஹிடன் வியூ பண்ணிட்டு வந்துச்சு. முடிஞ்சு போச்சு ட்ரிப்பு. நமக்கு அவ்வளோதாங்க ட்ரிப்பு.